வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அமைக்க ஆதரவு தந்த 3 மாதத்தில் ஆட்சியை கவிழ்க்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா? இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஏன்பா இவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது தலைமைச் செயலாளர் இருந்து செங்கோட்டையன் வரைக்கும், உயர்கல்வித்துறை அமைச்சரில் இருந்து உயர்கல்வித்துறை செயலாளர் ஆணையர் வரைக்கும் அடக்குமுறையை ஏவி விட்டார்களாம். அதனால நாங்க சொல்றவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுங்க, இல்லன்னு வச்சுங்களேன் நாங்க வேணுமா இல்ல அவங்க வேணுமா முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் யார் மீது நடவடிக்கை எடுக்க சொல்றாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாரா நம்ம முதலமைச்சர்? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவை தக்க வைத்துக் கொள்வாரா? இல்ல வாபஸ் ஆகிவிட்டால் ஆட்சி கவிழுமா கவிழாதா? எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக இந்த வீடியோ. நீங்க போடுற உத்தரவு யார்கிட்ட போட்டோம்? கம்யூனிஸ்ட்கிட்ட போய் உத்தரவு போட்டு அதை பூரா நீங்க மதிச்சு நடந்துங்க அப்படின்னு சொன்னா அதை மதிக்கணுமா மிதிக்கணுமான்றது நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர வேற எவனும் எங்களுக்கு உத்தரவு போட முடியாது. நான் திட்டவட்டமா சொல்ல விரும்புறேன், அதை மதிக்கணுமா மிதிக்கணுமா என்பது நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயமே தவிர அதிகார வர்க்கம் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உத்தரவு போட யாரும் இல்லை, அந்த உத்தரவை மதிக்கணுமா மிதிக்கணுமா அப்படின்னு பேசிட்டு அதுலயும் உத்தரவு போட்டவங்களை ஒருமையில நம்ம சண்முகம் அவர்கள் விமர்சனம் பண்றார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆனவங்க நம்ம முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கலனா எப்படி ஆதரவு அளிப்பாங்களா? அதை முதல்வர் தான் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தவறான தகவலை தந்துட்டாராம், உண்மைக்கு புறமான தகவலை தந்துட்டாராம். அதனால செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கணுமா? நீங்க அதையும் கேட்டு வந்துருங்க. இல்லை, நான் என்ன கேட்க விரும்புறேன், ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை நடந்து விட்டது. அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்று சொல்கிறார், அமைச்சர் ஒன்று சட்டமன்றத்தில் சொல்கிறார். ஏன் உங்களுக்குள் இவ்வளவு பெரிய முரண்பாடு? சட்டமன்றத்திலே உண்மையைத்தான் சொல்ல வேண்டும், அப்படித்தானே எம்எல்ஏ சார்? ஆமா, உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னா அது உரிமை மீறல். இப்ப அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னது உண்மையா அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது உண்மையா? செங்கோட்டையன் சொன்னது உண்மைக்கு மாறானது தவறானது என்று சொன்னால் அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போ செங்கோட்டையன் மீது நம்ம முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? அது மட்டும் கிடையாது, ரெண்டாவது நம்முடைய தலைமைச் செயலாளர் இருக்கார்ல, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா? அதையும் நீங்க பார்த்துட்டு வாங்க. கம்யூனிஸ்ட போடணும்னு நாங்க சொல்லல, உங்களுக்கு வேண்டிய ஆளையே நீங்க போட்டுங்க. இடதுசாரியோ முற்போக்கோ பிற்போக்கா இருந்தாலும் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதா நீங்க போட்டுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இவர் நீடிக்கப்படாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இவர் நீடிக்கப்படாது. இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர் அந்த பொறுப்பிலே நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு வேற வழியா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் அதை சமாதானப்படுத்த முடியுமா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரியுமே, நம்முடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் ஒரு ஆணை பிறப்பிக்கின்றார். அந்த ஆணையை உயர்கல்வித்துறை செயலாளர் உயர்கல்வித்துறை ஆணையர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்றார். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளரும் உயர்கல்வித்துறை ஆணையரும் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் எல்லா கல்லூரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்புறாங்க. அந்த சுற்றறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, அப்புறம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, இல்ல அந்த கட்சிக்காரங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளேயோ வெளியவோ என்ன பண்றாங்கன்னு பாருங்க, கண்காணிங்க. கண்காணித்து எனக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் அப்படின்னு தலைமைச் செயலாளர் உத்தரவு போட்டார். இதுதான் சண்முகம் அவர்களை கடுப்பாக்கியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்பும் சரி சுதந்திரத்துக்கு பின்பும் சரி எங்க கட்சி முடக்கப்பட்டிருக்கிறது, தடை செஞ்சிருக்காங்க. ஆனால் அப்போது கூட நாங்க களத்துல இறங்கி போராடி இருக்கின்றோம். என்னடா தடை செய்யப்பட்டிருக்குதே, நம்ம போராடலாமா அப்படின்லாம் இல்லவே இல்லை. பல அமைப்புகள் தடை செய்யப்பட்டால் அந்த அமைப்பை கலைத்து விட்டு ஓடி விடுவார்கள். ஆனா தடை செய்தாலும் மக்களுக்காக நாங்க நிற்போம். அது மட்டும் இல்ல,
குஜிலியம்பாறை தெரியுமா, அங்கிருக்கின்ற வட்டாட்சியர் ஐயாதுரை வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றாராம். அந்த குஜிலியம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்காரங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தொண்டர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அவரும் கணக்கெடுக்க உத்தரவிட்டு இருக்கின்றாராம். ஸோ இப்போ இந்த ஐயாதுரை தலைமைச் செயலாளர், அப்புறம் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளர், உயர்கல்வித்துறை ஆணையர் மற்றும் செங்கோட்டையன் இவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்ம நாட்டில் குற்றப்பரம்பரை சட்டம் இருந்து, கைரேகை சட்டம், அப்போது கூட யார் யார் எங்கெங்க இருக்காங்க ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கவில்லை. இந்த அரசாங்கத்துக்கு எப்படி தைரியம் வந்தது? அதுலயும் செங்கோட்டையன் மீது எதற்காக நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செங்கோட்டையன் வந்து இந்த குஜிலம்பாறை பகுதியில் இருந்த வட்டாட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தெரியுமா. அது பற்றி கேட்கின்ற பொழுது, என்னுடைய கருத்துக்கு வந்தவுடனே நான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி குஜிலம்பாறையில் இருந்து அவரை நாங்க சென்னை ஆணையரகத்துக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம செங்கோட்டையன் சொன்னாராம். ஆனால் நம்ம செங்கோட்டையன் காதல நைட் 8 மணிக்கு தானா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி தெரியவே இல்லையா? அப்போ இந்த வட்டாட்சியரை 8 மணி வரைக்கும் மாற்றாமையோ அவர் மீது நடவடிக்கை எடுக்காமையோ நம்ம செங்கோட்டையன் ஏன் காப்பாற்றினார்? இல்ல செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறம்பாக தகவலை பகிர்ந்தாரா? ஏன்னா நம்ம ஐயாதுரை இருக்கா தெரியுமா, குஜிலம்பாறை வட்டாட்சியர், அவரை பற்றியான இன்னொரு தகவல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கிடைத்திருக்குது. என்ன தகவல் என்று பார்க்கும்போது, இந்த ஐயாதுரை வந்து குஜிலம்பாறையில் ஒரு உத்தரவை போட்டார். இதை தெரிந்த மாவட்ட கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அவரை சென்னைக்கு மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ கலெக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஒரு பயிற்சிக்காக அவரை அழைத்திருந்தோம், பயிற்சி முடிந்தது, அவரை நாங்கள் சென்னை ஆணையரகத்துக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகளை கண்காணிக்க வேண்டும், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க என்று கணக்கெடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டவரை வந்து சென்னை ஆணையரகத்துக்கு அப்படியே மாத்திட்டாங்களாம். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலையா. அப்போ மாவட்ட கலெக்டரை பொறுத்த வரைக்கும் எங்களை கணக்கெடுக்க சொன்னவங்களை, எங்களை ஒடுக்குவதற்காக கண்காணிக்க சொன்னவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்றது கலெக்டர் பதிலளிக்க வேண்டும் என்று கேட்கிறாரு பே. சண்முகம். அது மட்டும் இல்ல, நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், ஏன்னா பல்கலைக்கழகங்கள்லாம் அவர் கண்ட்ரோலில் தானே வருது, அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம். அதுக்கு சட்டமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, ஏங்க அந்த சுற்றறிக்கையில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேரானது தவறாக இடம் பெற்று விட்டுருக்கோம், அதை கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு இலகுவாக கடந்து போறாங்களாம். அதுக்கு பே. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏங்க தவறுதலாக ஒரு சுற்றறிக்கையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேர் வருமா? ஏன் காங்கிரஸ் பேர் வராதா? திமுக பேர் வராதா? தவேகா பேர் வராதா? சரி, தவறா வந்துடுச்சு, அப்போ தவறா பேரை பதிந்த அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ நடவடிக்கை நீங்க எடுக்கல. அப்போ யார் சொல்லி போடப்பட்ட உத்தரவு இது? முதலமைச்சருக்கு தெரியாம நம்முடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்தாரா? அது மட்டும் இல்ல, இந்த சாய்குமார் அவர்களை எதற்காக தலைமைச் செயலாளர் வச்சிருக்கீங்க? ஏன் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? இவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகும் தமிழ்நாட்டில் ஏன் இருக்கணும் அப்படின்னு பே. சண்முகம் அவர்கள் கேட்கின்றார். தலைமைச் செயலாளருக்கு கீழே கூடுதலாக 10 தலைமைச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைமைச் செயலாளர்கள் இருந்து யாரையாவது ஒருத்தர் தலைமைச் செயலாளராக போடுங்க. சரி, கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் யாரும் சூட்டபிள் ஆகல அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து கூட கூட்டுவாங்க, இல்ல வெளி மாநிலத்திலிருந்து கூட்டுவாங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட போடுங்க. ஆனால் எங்களை கண்காணிக்க சொல்லி, ரெண்டாவது நாங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி கணக்கெடுக்க சொன்ன தலைமைச் செயலாளரும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கெல்லாம் எங்க கட்சிக்காரங்க அறிக்கை விட்டுட்டாங்க. கலெக்டரும் வந்து இந்த அறிக்கையை பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் போயிட்டு பொய்ய சொல்றாரு. 8 மணிக்கு தான் விஷயம் தெரிஞ்சது, அப்பதான் நான் மாத்தினேன் அப்படிங்கிற. ஆனால் இது வரைக்கும் அந்த ஐயாதுரை வட்டாட்சியர் மீது யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. சோ ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகின்றார்களா, இல்ல ஜோசப் விஜய் அவர்கள் வழிநடத்துகின்றாரா? இல்ல அதிகாரிகள் தான் வழிநடத்துகின்றார்கள் என்றால் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது, நீங்க நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. இல்ல முதலமைச்சர் தான் இந்த ஆட்சியை வழிநடத்துகின்றார் என்றால் செங்கோட்டையன் மீது சட்டமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வாங்க. உண்மைக்கு புறம்பா பேசியிருக்கின்றார். வட்டாட்சியர் பேசினது 8 மணிக்கு தான் தெரிஞ்சதா? சரி, தெரிஞ்சது இல்ல, ஒரு கட்சியை முடக்குகின்ற லெவலுக்கு போயிருக்காங்க.
நாங்க தான் ஆதரவளிக்கிறோம் என்று தெரியும். யாருக்கு? தவேகாக்கு. ஆனால் எங்க கட்சி மீது எப்படி நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போடலாம். பயங்கரமா பேசியிருக்காருங்க சண்முகம். அதனால அமைச்சர் பெருமக்கள் பொறுப்பற்ற பதில் சொல்வதும் உண்மைக்கு புறம்பாக பதில் சொல்வதும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய இவங்க மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. நம்முடைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் தேர்தல் கமிஷன் தான் அவரை தலைமைச் செயலாளராக போட்டாங்க. ஆனால் அவரை நம்ம முதலமைச்சருக்கு பிடிச்சிடுச்சு. அதனால தான் மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி தலைமைச் செயலாளராக இவரே இருக்க நீங்க உதவணும், பணி நீட்டிப்பு வழங்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு தலைமைச் செயலாளரை நியமிச்சிருக்கிறார் நம்ம முதலமைச்சர். அதே மாதிரி செங்கோட்டையன் தான் வந்து இந்த ஆட்சியை வழிநடத்திக்கிட்டு போறார். சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவரே வந்து செங்கோட்டையன் தான். அப்போ அவர் பதவிக்கு நீங்க வேட்டு வைக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பாரு நடவடிக்கை நம்ம செங்கோட்டையன் மீது? அது மட்டும் இல்ல, உயர்கல்வித்துறை ஆணையர், உயர்கல்வித்துறை செயலாளர் இவங்க போட்ட உத்தரவு இன்னும் திரும்ப பெறாம இருக்குதான். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காண்டாயிட்டாங்களாம். ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாணவர் அமைப்பானது தீவிரவாதிகளா, பயங்கரவாதிகளா, ஒழுக்கம் கெட்டவர்களா, கல்வியறிவு அற்றவர்களா, ஏன் அவங்களை கண்காணிக்கணும்? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக மாணவர் அமைப்பு யோகியமா? ஏபிவிபி யோகியமா? தவேகாவுடைய மாணவர் அமைப்பு யோகியமா? ஏன் அவங்களாம் கண்காணிக்க மாட்டீங்களா அப்படின்னு செம காண்டாயிட்டாரு. பின் என்னங்க, ஒரு தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதை கண்காணிக்க சொல்லி ஒரு தலைமைச் செயலாளர் உத்தரவு போடுறாருன்னா அது கூட தெரியாம அவசர அவசரமாக நம்ம முதலமைச்சர் திரும்ப பெறுகின்றார் என்றால் அப்போ ஆட்சியை அதிகாரிகள் நடத்துறாங்களா? இல்ல முதலமைச்சருக்கு தெரியாம இவங்க அதிகாரத்தை செலுத்துறாங்கன்னா அப்ப நம்ம முதலமைச்சர் டம்மியா? நான் கேட்கல, நம்ம சண்முகம் அவர்களே கேட்கிறார். அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிகார துஷ்பிரயோகம் செய்த இத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இதுல குஜிலம்பாறை வட்டாட்சியர் இருக்காருல்ல ஐயாதுரை, அவரு 15 நாளைக்குள்ள வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஐயாதுரை மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கின்றார்களாம். ஐயாதுரை மீது நடவடிக்கை எடுப்பது இரண்டாம் பட்சம். ஆனால் தலைமைச் செயலாளருடைய உத்தரவு இல்லாம இத்தனை அதிகாரிகள் உத்தரவை பிறப்பித்திருப்பார்களா? அப்போ தலைமைச் செயலாளரை மாற்றுவது மட்டும்தான் தீர்வு அப்படின்னு ஒத்தக்கால கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிக்கிறாங்க. செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளை முடக்க நினைச்ச அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள், தலைமைச் செயலாளர், வட்டாட்சியர் இவங்க மீது நடவடிக்கை எடுங்க, அதற்கு பிறகு ஆதரவளிப்பதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே பாமக வந்து தவேகாவுடன் நெருக்கமாக தான் இருக்குது. அதனால நீங்க யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவங்க மீதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் பாமக உள்ள வருதுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா விசிக வெளியேறும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டா காய் நகர்த்துவார். பாமக வெளியிலிருந்து ஆதரவளிக்கும், விசிக கூட்டணியிலே இருக்கும். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகினால் அது தவேகாவுக்கு பெரிய இழப்பல்ல. ஏன்னா திமுக மீது கடுமையான விமர்சனத்தை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைத்து விட்டார்கள். அதுலயும் சண்முக அவர்கள் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் முரசொலியானது எப்படி சண்முக அவர்களை விமர்சனம் பண்ணிச்சுன்னு தெரியும். அதனால வார்த்தையை சண்முக அவர்கள் விட்டு விட்டதுனால நம்முடைய சண்முக அவர்களுக்கு கூட வேற கூட்டணிக்கு போறதுக்கான இடமே இல்லை. அதனால சும்மா ஆவேசமா பேசுற நாங்க வேணுமா அவங்க வேணுமான்னு சொல்லிட்டு, ஆனா கடைசியில முதலமைச்சர் இவற்றையெல்லாம் வழக்கம் போல பேசாம கடந்து செல்வாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணும், ஆவேசமா பேசணும், அதோட அடங்கி போய் பாஜக குறை சொல்லணுமா, 4 காசு தேத்தணுமா, கம்முன்னு படுத்துமான்னு கிளம்பிடுவாங்க. மொத்தத்தில் இது ஏதோ ஒன்றை திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டது என்று சாதாரண மக்களுக்கு தெரியும், அரசியல கூர்ந்து பார்க்கறவங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கட்சி பேரை தெளிவா குறிப்பிட்டு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை திசை திருப்பாங்கன்னு அர்த்தங்க. பார்த்துக்கலாம் அந்த பெரிய விஷயம் திசை திருப்பாங்களா அது என்னன்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றிங்க.